சொல்லுங்க அருணாச்சலம் சார். இல்லை சார், நான் ட்ரிச்சிக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும். ஆமாம் ஆமாம், நாளைக்கு காலையில் 11 o'clock மீட்டிங். அது முடியறதுக்கு எப்படியும் 1 o'clock ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து நம்ம நியூ பிளான்ட் ஒர்க் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு எப்படியும் ஈவினிங் 6 ஆகிடும். நம்ம நியூ பர்ஃப்யூம்ஸோட லோகோவை நம்ம க்ரியேட்டிவிட்டிலாம் நாளைக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அது ரெடி ஆகிடுச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? அண்ணா ஒரு டீ போடுங்க. தரேன்ப்பா. போலீஸ் ஜீப் போகுது. இப்ப திரும்ப வந்து பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணா மாட்டிப்போமே. ஐயோ, டென்ஷன்ல தலையே சுத்துதுப்பா. முதல்ல ஒரு தம்மை போடுவோம். நில்லியா? ஐயோ, வெப்பன்ஸ் வச்சு இந்த பேக்கை தூக்கிட்டு போறானே. அண்ணன் கிட்ட என்ன சொல்றது? ஓ, இப்படி ஆயிடுச்சு. திவ்யா, இந்தாம்மா பிஸ்கெட். எதுக்கு அத்தை பிஸ்கெட்லாம்? சும்மா டீல தொட்டு சாப்பிடலாம்ல. அத்தை, இந்த கிரீன் டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல ஒரு 3 பேக்கெட் எடுத்துக்கலாம். இனிமே நீங்க பால், டீ, காஃபி இதெல்லாம் ஒரு முறை தான் எடுத்துக்கணும். மத்த நேரத்துல எப்பவும் நீங்க கிரீன் டீ தான் குடிக்கணும். இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். மாமியார் ஆரோக்கியத்துல நீ ரொம்ப தாமா அக்கறை எடுத்துக்கிற. சின்னவங்களை வழி நடத்துற பெரியவங்க ஆரோக்கியமா இருந்தாதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அத்தை, என்ன அத்தை அப்படி பாக்குறீங்க? எனக்கு கிடைச்சிருக்கிற மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நான் பாக்கியசாலி தான். உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைக்க நானும் புண்ணியம் பண்ணிருக்கணும். வாங்க, அது வேணுமா பாரு. இதை எடுத்துக்கலாமா? நம்ம ஐட்டங்கள்லாம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. பாதாம் இருக்கு, பிஸ்தா இருக்கு, முந்திரி இருக்கு, பேர்ச்சம்பழம் வகை வகையா இருக்கு. ஒவ்வொன்னுலயும் 5 கிலோ வாங்கிட வேண்டியதான். எஸ்கியூஸ் மீ, இந்த பிஸ்தா டப்பா ஹவு மச்? ஐ வாண்ட் 5 numbers. நீங்க இதை எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. மறக்காம முந்திரி, பாதாம். இந்து, நீயா? நான் வேற யாரோ நினைச்சு கோவப்பட தெரிஞ்சு தெரியுமா? அடிச்சது என் அழகு பொண்டாட்டின்னு தெரிஞ்சதும் மனசு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஆகும் ஆகும். ஆமா, என்னை விட்டுட்டு நைஸா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இதோ இந்த ஐட்டங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது இதெல்லாம்? இதுவா தேக ஆரோக்கியத்துக்கு தேவையானது. அதான் ஒவ்வொன்றிலும் 5 கிலோ வாங்கிடலான்னு பாக்குறேன். என்னது 5 கிலோவா? ஐயோ இந்து, இதெல்லாம் செம்ம ஐட்டம். இதெல்லாம் ஊற வச்சு ஒன்னா மிக்ஸில போட்டு அடிச்சு பவுடர் ஆக்கி 1 கிளாஸ் பால்ல 2 ஸ்பூன் கலக்கி குடிச்சா
செம்மையா இருக்கும் தெரியுமா? விறகு, சாம, குதிரவாளி, தீனன்னு வாங்கி கஞ்சி வச்சு குடிக்க வேண்டிய வயசுல துரைக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேர்ச்சம்பழம் கேக்குதோ? என்ன இந்து, இதெல்லாம் இந்த வயசுல சாப்பிடணும், இந்த வயசுல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது வரமுறை இருக்கா என்ன? முதல்ல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்றதெல்லாம் Okay, வாங்கிக்கலாம். okay, சரியா? okay. வாங்க. வரேன். நான் சொன்ன எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். உங்களை சரியா? வாங்கன்னு சொன்னேன். வர பேக் பண்ணிடு. திவ்யா, அத்தை. இங்க வாமா. ம். சொல்லுங்க அத்தை. இதுல உனக்கு தேவையானத எடுத்துக்கமா. இந்த மேக்கப் திங்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இத சொன்னா இத வாங்கி கொடுக்க முடியலையேன்னு அத்தை வருத்தப்படுவாங்க. இப்போ என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? எது வேணும்னு பாரு, எடுத்துக்கமா. இதெல்லாம் வேண்டாம் அத்தை. இத போட்டா நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதனால தான் நான் கடலை மாவு, பைத்த மாவுன்னு நேச்சுரல் பேக்கா வாங்கி போட்டுட்டேன். ஏன் ஆசைக்காக ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோமா. சரிங்க அத்தை. வா. ம். இது ஒண்ணு கொடுங்க. இதே எடுங்க. நல்லா இருக்குல்ல அத்தை? போதுமா? போதும் அத்தை. அந்த ஸ்வீட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐயோ திவ்யா, சம்மந்தி அம்மா, நீங்க 2 பேரும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கா வரணும்? பெத்தவங்களோட நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டு போற பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி ஒன்ன மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கை தாண்டி கிடைக்கும். கழுத்துல மஞ்ச கயிறு, பிளாட்ஃபார்ம்ல வாங்கின 100 ரூபாய் சுடிதாரு, ஒரு தாலி செயின் கூட எடுத்து போட வக்கில்லாத குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்க. இன்னும் போக போக பாரு நீ எப்படியெல்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆக போறேன்னு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. ஐயோ, இவளோட கருணாக்கால புள்ளைய சபிக்கிறாளே. இந்துமதி அம்மா, உங்க தவிப்பும் கஷ்டமும் புரியுது. நடந்தது நடந்து போச்சு. இனி என்ன பண்ண முடியும்? ஏய், வாய மூடு. எங்க ஸ்டேட்டஸ்க்கு நீ எல்லாம் எங்க முன்னாடி நின்னு பேசவே கூடாது. நல்லா யோசனை பண்ணி பாரு. எங்க வீட்ல வேலை பாக்குற ஒரு டிரைவரோட மகனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காங்கறத எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? என் வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதாம்மா. பொண்ணு பெத்த எல்லாருமே நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்காக காசு பணம் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும்ன்றது உண்மை இல்லம்மா. நிறுத்து. இந்த மாதிரி பேச்செல்லாம் உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க மனசு ஆறுதலுக்காக சொல்லிக்கிறது. அம்மா, என் அத்தைய பத்தி குறை சொல்லாதீங்க. என் கல்யாணத்துக்கும் என் அத்தைக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தமே இல்ல. இது நானா விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. ஆஹா, பரவாயில்லையே, மாமியாரை விட்டு கொடுக்காம பேசுறா என் பொண்ணு. நீ பொழைச்சு படா செல்லம். உனக்கு சப்போர்ட்டா எப்பவும் அப்பா நான் இருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் பணக்காரங்க ஏழைங்கன்னு ஸ்டேட்டஸ் பத்தி பேசுறீங்களே, உங்களுக்கு தெரியுமா நம்ம வீட்ல காரு, பங்களா, ஏசின்னு வாழ்ந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் அத்தை என்ன அவங்க சொந்த மக மாதிரி பாசமா பாத்துக்கிறாங்க. இப்போ உனக்கு அப்படிதாண்டி தெரியும். நாள் ஆக ஆக ஹாஸ்பிட்டல் செலவு கூட பணம் இல்லாம பிறந்த குழந்தைக்கு பால் கூட வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வரும் பாரு. அப்போ உனக்கு புரியும் ஏண்டா இந்த பிச்சைக்கார குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டோமோன்னு. இதோ இந்த சாதாரண மேக்கப் கிட் வாங்கியிருக்கியே, இப்பவே தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையோட தரம் எந்த அளவுக்கு கீழே வந்துருச்சுன்னு.
ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோ. கஷ்டம் தாங்க முடியாம கண்ணீர் வடிச்சிட்டு வந்து நின்னா அம்மா ஈவு இறக்கப்பட்டு உதவி செய்வேன்னு மட்டும் நினைச்சு எந்த சூழ்நிலையிலையும் என் வீட்டு பக்கமே வந்துடாத. அப்படி வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை எதை வச்சு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. என் மருமகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராது. வரவும் நான் விட மாட்டேன். இந்துமதி அம்மா, என்னமோ இந்த மேக்கப் பொருள் வாங்கியிருக்கான்னு ரொம்ப இளக்காரமா பேசுறீங்களே. அவ இன்னதுதான் வேணும்னு கேட்டா எவ்ளோ கஷ்டப்பட்டாவது நான் வாங்கி கொடுப்பேன். திவ்யா, நீ இனிமே இந்த மாதிரியான மேக்கப் பொருள் எல்லாம் எப்பவுமே வாங்க கூடாது. இருக்கிறதுலயே எது விலை அதிகமா இருக்கோ அதை தான் நீ வாங்கணும். வா, வந்து இப்பவே எடு. அத்தை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதுவே போதும். நீ வாமா முதல்ல, வா. வெறும் கழுதைங்களுக்கு வீராப்ப பாரு. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். வாங்க. சம்மந்தியம்மா, திவ்யா சூப்பர்மா. நான் அப்புறமா வீட்ல வந்து பாக்குறேன். ஓகே, பாய். என்னங்க? ஏமா தங்கச்சி, நீ எங்க இருந்து வரமா? சென்னையில இருந்து வரேனா? அங்க இருந்து இந்த கிராமத்துக்கு என்ன விஷயமாமா வர? என் அப்பா வழி சொந்தக்காரங்களா இங்கதான் இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்தேன். பரவாயில்லம்மா, இந்த காலத்துல சொந்தக்காரங்க மேல அக்கறை எடுத்து பார்க்க வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா. உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. வள்ளி ஊருக்கு அப்படித்தானே போகணும். நீங்க ஏன் சைடுல கட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க? அந்த பக்கம்லாம் ரோடு வேலை நடந்துட்டு இருக்குமா, அதனால எல்லா வண்டியும் இந்த வழியா தான் போய் ஆகணும். சரிண்ணே. யாருங்க? எதுக்கு இப்படி திடீர்னு ஏறுறாங்க? அவனுங்களும் வள்ளியூர் காரங்க தாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். பயப்படாத. அண்ணே, இது ஏதோ தப்பா இருக்குன்னு. நீங்க முதல்ல ஆட்டோ நிறுத்துங்க ப்ளீஸ், நான் இறங்குறேன். பாதி வழியில எல்லாம் ஆட்டோ நிறுத்த முடியாது. நீ சேர வேண்டிய இடத்துல தான் போய் நிக்கும். கவனிக்காரு. இப்போ முதல்ல நீங்க ஆட்டோ நிறுத்த போறீங்களா இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இல்லை செல்லம். ஏய் மச்சி, நம்ம இடத்துக்கு ஒரு ஆட்டோவை. இப்போ நீங்க வண்டியை நிறுத்தல, நான் குதிச்சிடுவேன். ஏய் வாய் மூடி வர மாட்டாரு. அண்ணே, நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோவை நிறுத்துங்க. நிறுத்துங்க. ஆட்டோலாம் நிக்காது. ஏய் உட்காரு. ஏய் போடா. ஏய் சுமாரே. இப்போ நிறுத்தலனா நான் கீழே குதிச்சிடுவேன். ஏய் நீ குதிக்க கூடாதுன்னா நாங்க இப்படி நிக்கிறோம். யாராச்சும் இருக்கீங்களா? சும்மா வர புரியல நீ போ. காப்பாத்துங்க. இங்க எல்லாம் உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. ஏய் வாய் மூடி கம்முனு வா. ஏய் வண்டியை உள்ள விடுறா. யாரா நீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஐயோ, யாரும் இல்லையே. ஏய் வா. வாண்டல வா. ஏய் வா. என்ன விடு. ஏய் வாண்டல சும்மா. ஏய் என்ன விடு. நான் வரல. வா. என்ன விடு. என்ன விடுங்க. வாண்டல. என்ன விடு. ஏய் சொல்றேன். ஏய் வா. என்ன விடு. ஏய் அண்ணேடா. ஏய் யோ விடு. ஏய் அண்ணனை கூப்பிடுறா. விடு. ஏய் வாடி வாண்ணா. வா.
நான் சொன்ன பொண்ணு இவதான். எப்படி? நீங்களாம் யாரு? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பொண்ணை எதுக்கு தனியா கூட்டிட்டு வருவாங்க? இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏய், உன் நோக்கம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா அது கண்டிப்பா நிறைவேறாது. விடு. ஏண்டா, நல்லவன் மாதிரி நடிச்சு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்ட? நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. விடு. என்ன விடுங்க. ஏமா, இந்த ஊசி போன சென்டிமெண்ட் டயலாக்க பொம்பளைங்க இன்னும் எத்தனை வருஷம் தான் பேசிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கே போர் அடிக்கல? டேய் வேடியப்பா, குட்டி ரொம்ப சூப்பரா தான்டா இருக்கா. நாம என்ன ரேட்டு பேசணுமோ அதுக்கு செம ஒருத்துதான். பொறுக்கி நாயே, என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதையா நீ இப்படியே விட்டுட்டு போயிரு. அதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. இங்க பாரு, இது வரைக்கும் நாங்க எத்தனையோ பொண்ணுங்களை தூக்கி இருக்கோம். ஆனா அழகுலையும் திமிர்லையும் கலர்லையும் அப்படியே சும்மா தேவதை மாதிரி இருக்க. என்னண்ணா அவ உங்களே கை நீட்டி அடிக்கிறா? அவளை சும்மா விடக்கூடாதுண்ணா. டேய், இந்த மாதிரி திமிரு கிராக்கிங்களை அடக்கி அவங்களுக்கு சொந்தமாக்கிக்க நிறைய பணக்காரங்க இருக்காங்கடா. அவனுங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும். சும்மா ஒத்துக்கிற பொண்ணுங்களை பிடிக்குமாடா? இவன் மார்க்கெட்ல பெரிய அளவுல விலை போக போறவடா. இவளுக்கு எந்த சேதாரமும் வந்துடக்கூடாது. இவளை அப்படியே அணைச்சு இல்ல, டேய் இவளை இழுத்துட்டு போய் கட்டி போடுங்க. நாளைக்கு வண்டி வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா பாம்பே போயிருவோம். பெரிய தப்பு பண்ற. தப்பு பண்றதுதான் என் வேலையே. அத பண்ணக்கூடாதுன்னு சொல்ற? பூடாது, பூ மாதிரி கட்டு, வலிக்குது இல்ல? கத்திக்கிட்டே இருக்கா பாரு. மைக்கோஸ் எடுத்து போடுங்க. ஏய், போய் எத்தனோட போ. விட்டுருங்க, விடுங்க. வேண்டாம், வேண்டாம், என்ன விட்டுரு. விட்டுருங்கடா, என்ன விட்டுருங்க. வேண்டாம், வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம், வேண்டாம், சொன்ன கேளுங்க. வேண்டாம், 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 விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க, சொன்ன கேளுங்க. விட்டுருங்க, 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 விட்டுருங்க. அழகா இருக்கால. ஏய் வாங்கடா, சும்மா பார்த்துட்டே இருப்பீங்களா? வாங்க. ஹலோ, யாருங்க? டிஜிபி ஆஃபீஸர்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அப்படிங்களா? ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். சார் நான் பார்த்துக்கிறேன். இப்போவே போலீஸ் டீமோட அங்கே போகிறேன். ஓகே சார். சபா, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் இங்கே வாங்க. சார்
என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா? ஆமையா, நாளைக்கு தொழிலதிபர் சேத்தன் சர்மாவுடைய பிசினஸ் மீட்டிங் இங்க நடக்குது இல்லையா? ஆமா சார். அந்த மீட்டிங்ல சேத்தன் சர்மாவை பாம் பிளாஸ்ட் பண்ணி கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்களாம். உளவுத்துறையில இருந்து டிஜிபி ஆபீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க அதுக்கான வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு பெங்களூர் ஹைவே வழியா விழுப்புரம் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களாம். எல்லா செக் போஸ்ட்லயும் போலீஸ் டீமை போட்டு போற வர வண்டியெல்லாம் செக் பண்ணி அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கேர்லெஸ்ஸா செயல்பட்டு அந்த தொழிலதிபருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, டிஜிபி நம்மளை தொலைச்சு கட்டிடுவாரு. சார் அவ்வளவு பெரிய தொழிலதிபரை ஏன் கொல்லணும்னு நினைக்கிறாங்க? சேத்தன் சர்மா இந்தியாவோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற பெரிய கோடீஸ்வரங்கள்ல ஒரு ஆளு. அப்படிப்பட்டவங்களுக்கு சர்வதேச அளவுல எதிரிங்க இருப்பாங்க. நாம உடனே அந்த கூலிப்பட கும்பலை கண்டுபிடிச்சு தூக்கி ஆகணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரவுண்ட்ஸுக்கு போயிருக்கிற மத்த எல்லா கான்ஸ்டபிள்ஸையும் சீக்கிரமா செக் போஸ்ட்டுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே சார்.